டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்றேன்ல, எந்திரிமா. ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போ. இல்ல பொம்பளை கூட பார்க்க மாட்டேன், பிடிச்சி உள்ள போட்டுருவேன். அண்ணனை முதல்ல வெளியே விடுங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவரை முதல்ல வெளியே விடுங்க, அப்புறம் நான் ஏத்திக்கிறேன். அப்புறம் நான் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் சொல்லிட்டேன். அண்ணாமலை, உலகநாத், உங்க ஒய்ஃபை ஒழுங்கா எந்திரிச்சு போக சொல்லுங்க. டிராபிக் ஜாம் ஆகுது, அப்புறம் நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். அண்ணாமலை, ஏன் நம்மள இப்படிலாம் பண்ற? என் மானத்தை வாங்குறத முடிவு பண்ணிட்டியா? முதல்ல எழுந்துரு. ஆறு அடிக்க வேணாம் சொல்லு. அண்ணனை விட சொல்லுங்க. அண்ணனை முதல்ல விட சொல்லுங்க. புருஷன் நான் சொல்றேன், முதல்ல எழுந்துரு. இது பாருங்க, அவர் தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவர் இல்லைன்னா நான் உங்களுக்கு மனைவியா இருக்க முடியாது. முடியாது. என்ன கைது பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் இங்கே சாவறேன். அண்ணனை முதல்ல விட சொல்லுங்க. உண்மையிலேயே நீ என்ன மதிக்கிறதா தான் எழுந்துரு. அண்ணாமலை, எழுந்துரு. உங்களுக்கு முன்னாடி அவர் எனக்கு அண்ணன், நான் வர முடியாது. இந்த பாருமா, அடம் முடிச்சு நீ ஒண்ணும் சாதிக்க முடியாது. பேசாம எந்திரிச்சு போ. பொம்பளை போலீஸ் ஃபோன் பண்ணிருக்கேன், அவங்க வந்தா பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க இன்ஸ்பெக்டர். என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு. என் தங்கச்சிக்கு கொஞ்சம் மூளை பசிக்கு, மனநிலை சரியில்லை. ஆமா சார், ஏர்வாடி கூட்டிட்டு போலான்னா மாப்பிள்ளைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்க ஒண்ணும் பண்ணுங்க சார், வைத்தியகார டாக்டர் ஃபோன் பண்ணி அவருக்கு வர சொல்லுங்க. அவர் சொன்னா என் தங்கச்சி கேட்கும். ஏன் மிஸ்டர் உலகநாதன், அவங்களுக்கு மனநல சரியில்லையா? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? அண்ணாமலை நம்ம எதுக்கு பாண்டிச்சேரி கூட்டு வந்தோம்? வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க தானே. நீங்க இந்த வைத்தியகார டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்லுங்க உலகநாதன். டாக்டர் உடனே வர சொல்லுங்க. அப்பா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். நம்பர் தெரியுமா மாப்பிள்ள? ஆறு அடிக்காம கம்மன் ஏரியா எந்திரிமா. அண்ணாமலை, அண்ணாமலை, வேண்டாமா, வேண்டாம், நீ வீட்டுக்கு போயிடுமா. சொல்ல கேளுமா. மிஸ்டர் உலகநாதன், ஒழுங்கா உங்க ஒய்ஃபை எந்திரிச்சு போக சொல்லுங்க, இல்ல பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவேன். அண்ணாமலை, இன்ஸ்பெக்டர் சொல்றாருல, முதல்ல எழுந்துரு. அண்ணாமலை, ஏன் இப்படி அசிங்கப்படுற? அவங்க சொல்றத கேளு. இவங்க உங்க பேஷண்ட். டாக்டர் வந்திருக்காரு. உங்களுக்கு மனநல சரியில்லை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். இவங்க பேஷண்டே கிடையாது. பைத்தியம் சொல்ற இவங்கெல்லாம் தான் பைத்தியம். இதை பாருங்க, நியாயம் கேட்டு ரோட்ல தர்ணா பண்றாங்க. இவங்க பைத்தியமா? பைத்தியமா இருந்தா ஸ்டேஷன் உள்ள புகுந்து இருக்கிற பொருள்லாம் தூக்கி அடிச்சிருக்க மாட்டாங்க, உங்களை சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. கூத்து கட்டுறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? என்ன அண்ணாமலை? என்ன சார் பொறுமையா பேசிட்டு இருக்கு? எந்திரிச்சு போக சொல்லுங்க சார். டிராபிக் ஜாம் ஆயிருக்கு பாருங்க சார். உங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆறு அடிக்காம சும்மாரியா சார்? கேட்டுட்டு இருக்கேன். சொல்றேன் இல்ல, எந்திரிச்சு போக சொல்லுங்க சார். இருங்க இன்ஸ்பெக்டர், தூக்குல போட்டாங்களா? விசாரிக்க தானமா கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதுக்கே கலாட்டா பண்ற? இது பாரு, நீ சொல்றது நியாயம் இருந்தாலும் இந்த மாதிரி நடு ரோட்ல உட்காந்து இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இருங்க. இது மாதிரி நடு ரோட்ல உட்காந்து தர்ணா பண்றதுலாம் சட்டப்படி குற்றமா? எல்லாம் இருக்கட்டும், எதுக்காக அண்ணனை உள்ள கொண்டு போய் வச்சாங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், என் அண்ணன் வந்து அண்ணன் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி துரத்தி விடியா. அண்ணாமலை, நான் என்ன? என் அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. அம்மா, அண்ணாமலை இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. பாருங்க என்ன நடக்குது. இத பாருங்க, என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் இங்கேயே உட்காருவேன். என் அண்ணன் எனக்காக ஜெயில கஷ்டப்படுறாங்க, நான் இங்கே உட்காந்து செத்துடுவேன். இல்ல, நான் ஏத்துக்க மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் சொல்றத கேளுமா? இல்ல சார், நீங்க தள்ளுங்க சார். ஐயோ, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். தள்ளி போங்க. கொஞ்சம் இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, நான் ஏத்துக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேம்மா, இருமா. அண்ணன் வர வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். ஆறு அடிக்காதீங்க சார். நீங்க எந்திரிச்சு போக சொல்லுங்க, இல்ல நான் சீரியஸ் ஆக்ஷன் எடுப்பேன். சார், நீங்க முதல்ல எந்திரிங்க. இருங்க சார். அண்ணாமலை, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா என்ன இழந்துருவா? அண்ணாமலை, என் அண்ணனுக்காக நான் யாரையும் இழப்பேன். விடுங்க.